गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव ईश्वरा गुरु साक्षात् परब्रह्मं तस्मै ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். நாம் ஐப்பசி மாதம் பலனை காண்போம். வணக்கம் நண்பர்களே. ஐப்பசி மாதம் அப்படின்னாலே அடைமழை மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐப்பசி மாதத்திலே துலா மாதம் என்ற ஒரு குறிப்பு உண்டு. துலா ராசிக்குள்ளர சூரிய பகவான் உள்ள வருவார். முக்கியமாக காவிரியிலே நீராடுவது ரொம்ப முக்கியமான பலன்களை தரும். அப்படிங்கிறனால துலா முழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கடமுழுக்கு அப்படிங்கிற கடைசி நாளில் கடைமுழு வரைக்கும் நடக்கும். இந்த துலா மாதத்தில் மாயவரம் என்ற தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல காவிரியிலே நீராடுவது நிறைய புண்ணியத்தை தரும் அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம். மழைக்காலம் அப்படிங்கிறதுனால வருஷ ருத்து அப்படின்னு சொல்லுவோம். மழைக்காலங்கள் உள்ளாகக்கூடிய விஷயங்களில் நமக்கு சூரியன் மறைந்து விடுவார். மறைந்து விடுவார்னா மேக மூட்டங்களினாலே மறைந்து விடுவார். நீச்சம் அப்படிங்கிற இடத்துல போயிடுவார். சூரியனுடைய வெப்பம் தெரியாது. அதனால் குளிர்ச்சி ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை வர ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட இந்த துலாம் மாதத்திலே ஐப்பசி மாதத்திலே பலன்கள் அப்படின்னு எங்கே பார்த்தோம்னா, இப்போ தான் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கடகடன் ஏற ஆரம்பிக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாற்றமாக இருக்கும். சமீப காலமாக நம்ம பார்த்துட்ருக்கிறதுல தங்கம் வெள்ளி என்ற ஆபரணங்கள்லாம் விலை உயர்ந்து கொண்டு போகிறது இல்லையா? இது இந்த ஐப்பசி மாதத்திலும் விலை உயரும், மிடில் வரைக்கும். அதுக்கப்புறமா இறங்க ஆரம்பிக்கும். காய்கறி விலையெல்லாம் கொஞ்சம் குறையும். சார் மழை நேரத்தில் எப்படி சார் காய்கறி விலையெல்லாம் குறையும்னா, அபிவிருத்தமான விளைச்சல் வந்துடுதுன்ற ஒரு காரணத்தினால விளைச்சலை எடுத்து கொஞ்சம் குறையும். மாத கடைசியில் கொஞ்சம் விலையாக ஏற்ற இறக்கங்கள் மாற்றம் உண்டு. தங்கத்தின் விலை கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது தெரிகிறது. இந்த மாதத்திலே முக்கியமாக சில நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, 18ஆம் தேதி அக்டோபர் மாதம் ஐப்பசி மாதம் பிறக்கும்போதே சனி பிரதோஷம் அப்படிங்கிற விஷயம் நடக்கும். 20ஆம் தேதி தீபாவளி. அதுக்கு முன்னாடி 19ஆம் தேதி தனத்ரியோதசி அப்படிங்கிற நாள் ரொம்ப முக்கியமான நாள். அன்றைக்கு தங்கம் வாங்குவது இரட்டிப்பு பலனை தரும்னு இருக்குது. அதுபோல் 21ஆம் தேதி சர்வ அமாவாசை திதி தர்ப்பணங்கள் செய்வதனாலே வரக்கூடிய பலன்களை பெறலாம். சூரனை வதம் செய்த நிகழ்வானது 27 அக்டோபர் அன்று நடக்கக்கூடியது. சூரசம்ஹாரம். முருகனை மனதால் நினைந்து நாம் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். தென்காசியில் இருக்கக்கூடிய ஆயக்குடி அப்படிங்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா வெற்றின கொடிக்கால்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் வெற்று இலையே வேல் மாதிரி இருக்குவதனாலே அவர்கள் எல்லாரும் முருகனையே தான் முழுவதாக நம்பியிருப்பார்கள். இந்த சூரசம்ஹாரத்திலே அவர்கள் செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய சப்பரங்களும் அந்த தேரோ கண்கொள்ளா காட்சியாக அமையும். 4ஆம் தேதி நவம்பர் அன்று பௌர்ணமி. அன்றைக்கு பௌம அஸ்வினி அப்படிங்கிற விஷயம் வரும். சந்திரனின் ஜெயந்தி அப்படிங்கிறது சந்திரனுடைய பிறந்த நாள். இந்த பௌம அஸ்வினி அப்படிங்கிறதுனால கடனை அடைக்கலாம். கடனெல்லாம் தீர்ந்து போயிடும். மலை போல் இருக்கக்கூடிய கடன் அடைவதற்கு ஒரு நல்ல உபாயமான நாள் அது. 5ஆம் தேதி பௌர்ணமியோட கண்டினியூஷன் இருக்கும். அன்றைக்கு அன்னாபிஷேகம்னு சொல்லி நம்ம படைக்கக்கூடிய இறைவனுக்கு சாதத்தினாலே காய்கறியினாலே அலங்காரங்கள் செய்து அழகு பார்ப்போம் அப்படிங்கிறதும். 12ஆம் தேதி நவம்பர் அன்றைக்கு கால பைரவ அஷ்டமி என்கிற ஒரு நல்ல நாளும் உண்டு. 16ஆம் தேதி நவம்பர் அன்று கடைமுகம் என்கிற கடைசி துலாஸ்தானத்தை பண்ணுறவங்க மறுநாள் முடன் முழுக்குன்னு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் இந்த ஐப்பசி மாதம் தொடக்கம் முதல் இறுதி வரை நிறைய நல்ல நல்ல விஷயங்களும். அதில் தீபாவளி பண்டிகை 20ஆம் தேதி இருக்குது. சந்தோஷமான தீபாவளி நல்வாழ்த்துக்களுடன் உங்களை ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கிறது என்று காண அழைக்கிறேன். வாருங்கள். வணக்கம் கடகராசி அன்பர்களே.
காலச்சக்கர புருஷத்தின் 4ஆம் இடத்துக்காரர் நீங்கள். மனை வாகன யோகங்கள் என்கிற இடத்தின் ஒரு ராஜா. இந்த இடத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதத்திலே குருவின் அதிசாரம் என்கிற ஒன்றும், கன்னிராசிக்குள்ளே இருந்த இந்த சூரியனின் பிரயாணம் துலாம் என்கிற ராசிக்குள்ளே செல்கிறது. துலாம் ராசி உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 4ஆம் இடத்திலே அமர்கிறார். அங்கே எகேன் மனை வாகன யோகம் இருக்கிற இடத்துக்கு போகிறார். அதனாலே சுகங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். சுகஸ்தானம் எப்படியான எல்லாத்திலையும் முதன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வரும். செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் நல்லா செஞ்சிடணும் அப்படிங்கிற திறமை. யார் சொன்னாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு சொல்லியிருக்கார் வள்ளுவர். அப்படி யார் என்ன சொன்னாலும் அதை மனசில் வாங்கிட்டு அதில் எது ரியல் எது போலின்னு கண்டுபிடிச்சி ரியல் ஆனது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகிறத வச்சுக்கிட்டு நீங்கள் நடத்தக்கூடிய கெப்பாசிட்டியும் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில். அதனால் அந்த இடத்துல நல்லா இருக்குது சார் வாங்கிக்கோங்க, இங்கே வாங்கி போட்டிங்கன்னா அந்த மனையெல்லாம் கிடுகிடுன்னு ஏறி போடும் அப்படின்லாம் உங்களை சொல்லி டெம்ப் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒர்க்கபிள் ஆகுமா, ரியலாக போகுமா, அவன் சொல்கிற மாதிரி வாடகைலாம் வருமா அப்படின்லாம் நிறைய யோசிச்சுட்டு முதலீடு செய்யுங்க. அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு அடுத்தவன் பின்னாடி நீங்கள் பின்னாடி அவங்க பின்னாடி போனீங்கன்னா அப்படியே நம்ம போக்கு மாறிடும். அதனால் கொஞ்சம் தெளிந்த ஆலோசனைக்கு பின் செய்வது நல்லது அப்படிங்கிறது நல்லா மனசில் வாங்கிக்கோங்க. மனசில் சின்ன பிரச்சனை தான் இருக்கும், நீங்களே ஊதி பெருசாகிக்கிடக்கூடாது. அதனால் பிரச்சனையை அப்படியே அமுக்கமாக நீங்கள் கண்ட்ரோலில் கொண்டு போயிடுங்க. வீட்டில் பிள்ளைகள் வழியில் சில செலவுகள் உண்டாகும், அவங்க செலவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பாருங்கள். பிள்ளைகளுக்கான கல்வியிலே நல்ல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் உண்டு. அதுபோல் கலத்தரத்தினுடைய சுகங்கள் உண்டாகக்கூடிய மாதம் இந்த மாதம். ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லறத்தில் உண்டு. உங்கள் வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்கா அப்படின்னா அந்த மரியாதையை கொடுப்பார். தந்தையின் வழியிலே ஆசீர்வாதம் உண்டு உங்களுக்கு. தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு பலன்களாக மாறுவதற்கு வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் இது. அதனால் எவ்வளோ தூரம் துர்க்கை வழிபாடு, எவ்வளவு தூரம் காளி வழிபாடு, எவ்வளவு தூரம் பைரவர் வழிபாடு இதெல்லாம் செய்கிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு லாபம் மல்டிஃபோல்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அவசியம் இருக்கிறது. இந்த மாதத்தில் அன்னாபிஷேகம்னு சொல்லுவான். சாதத்தினால சிவனுக்கு நல்ல அபிஷேகம் பண்ணி அவரை நல்லா காப்பு பண்ணியிருப்பாங்க. அதில் காய்கறியெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. இந்த ஒரு சூழ்நிலையை நீங்கள் நேரில் பார்த்து அவரிடம் வணங்கி ஆசைகளை பெற்று வர வேண்டும். இது எவ்வளோ தூரம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அப்படின்னா, நீங்கள் என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணும்னு மனசில் எண்ணம் போட்டிங்களோ அது எல்லாத்தையும் பெனிஃபிட்டாக மாற்றணும் இல்லைங்களா. முக்கியமாக மீடியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு, கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, எழுத்துலகில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெற்றிகள் வேண்டும் என்ற எண்ணம். அந்த வெற்றி எப்படி வரணும்? இப்படி தான் வரும். நீங்கள் எவ்வளோ தூரம் அர்ப்பணம் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரெசிப்ரோகேஷனாக அவர்களுடைய வெற்றியும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தெரியாது. இப்படி ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டை கடகராசிக்கு கொடுக்க இருக்கிறார் இந்த சூரியனும் குருவும். துலா மாதமான இந்த ஐப்பசி மாதத்தில் சனியின் தாக்கம் கொஞ்சம் குறையும். சனி பகவான் வக்கரகதியில் இருக்கக்கூடியவரை இந்த குரு பார்ப்பதனாலே சனியின் தாக்கம் குறைவது அப்படிங்கிறதுனால உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானமான ரிஷபராசியே இந்த சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த தாக்கத்தை குருவின் பார்வை குறைத்து விடுது. லாபம் பெருகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுபோல் கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு,
சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்கிலிருந்து நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு. அதிலேருந்து கொஞ்சம் விடுதலை அப்படின்னு சொல்லலாம். எதிரிகள் உங்களை பார்த்து பயப்படுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த மாதத்தில் நீங்கள் காணலாம். அதனால் நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.